அல்லேலூயா. அந்த ராஜா முதலாவது எழுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்பதாக. அல்லேலூயா. அப்போ நாளில நாம் என்ன வழியில நடக்கிறோம், என்ன வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படியாய் நடக்க போகிறோம், எப்படியான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதாக அநேக காரியங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த இடத்துல ஒரே ஒரு வழி என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, வே ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் வழி என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த நமக்கு சத்தியத்தின் வழியே அநேக நாளில தெரிந்திருக்கிறோம், அநேகரை நாளில நடத்துகிறோம். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறியாத ஜனங்கள் நாளில சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் வேற வழியை சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 119 9ஆம் வசனத்துல, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். சுத்தம் பண்ணுவான், காத்து கொள்ளுகிறல் தான் தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாளில வாலிபர்களை குறித்து, அவருடைய வழிகளை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் நாளில அநேக வாலிபர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லேலூயா. நாளில நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர்களே சாட்சியா இருக்கிறார்கள். ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை காத்து கொண்டிருந்தால் அந்த வழி சுத்தமானதா இருக்குமானா. அல்லேலூயா. சுத்தமானதா இருந்தால் கர்த்தருடைய மகிமையை அடையக்கூடிய, நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த வழியில் நடக்கிற அநேக வாலிபர்கள் நம்ம சபையில் எழும்பி இருப்பார்களானா. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தை காத்து கொண்டு அதன்படி செய்கிறதில் தான் தானே என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அப்போ வழியில அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அநேக இக்கட்டுகள் இருக்கிறது, அநேக சஞ்சலங்கள் இருக்கிறது, அநேக துன்மார்க்கமான பாதைகள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம சத்துரு கொண்டு வருகிற அநேக நெருக்கங்கள் அநேகருக்குள்ள இருக்கிறது. ஆனா அல்லேலூயா. முதலாவது சபையில கொண்டு வருகிற முதலாவது நெருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய சத்தியத்தை விட்டு விலக செய்கிற வழியை சாத்தான் கொண்டு வந்து நாளில் அநேக வாலிபர்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசித்த வசனத்தை கவனித்து பார்த்தோமானால், வாலிபன் சுத்தமாய் நடப்பதற்கு, அவனுடைய நடையை காத்து கொள்வதற்கு, அவனுடைய வழியை சுத்தம் பண்ணுவதற்கு தேவனுடைய வசனம் ஒன்றே நாளில ஆதாரமா இருக்கிறது. ஆனா அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு சரித்திரத்தை நம்ம நாளில் பார்க்க போகிறோம். ஆனா அல்லேலூயா. அந்த வாலிபனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்த அந்த வாலிபன் இஸ்ரவேலை ஆளும்படியாக ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட வாலிபன். ஆனா அல்லேலூயா. ஆனால் அவன் தெரிந்து கொண்ட வழி எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, வேசித்தனத்திலையும் கர்த்தருக்கு அருவருப்பை கொடுக்கிறதுலையும், அது மாத்திரம் இல்லாம கர்த்தரை கோபமூட்டுறதுலையும் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டமாக்கி கொண்ட வாழ்க்கையான. அல்லேலூயா. அந்த வாலிபன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆகாப் என்கிற ஒரு ராஜா. அல்லேலூயா. உம்ரி, அவனுடைய தகப்பனா இருக்கிற உம்ரி அந்த இடத்துல கர்த்தருக்கு அருவருப்பை மூட்டினது மாத்திரம் இல்லாம ஆகாப் இடத்துல தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்து போனது. அது மாத்திரம் இல்லாம ஆகாப் தன்னுடைய முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் தேவனுக்கு மிக கொடுமையான காரியங்களை செய்தது மாத்திரம் இல்லாம கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆகாப் செய்தார் என்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையான. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16:30 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆகாப் எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆகாப் என்கிற ஒரு மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களை நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த ஆகாப் இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தானா. அல்லேலூயா. ஆனால் அவன் தெரிந்து கொண்ட ஒரு வழி எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு அருவருப்பை செய்யக்கூடிய, கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடிய அநேக காரியங்கள் இந்த ஆகாப்புக்குள்ள காணப்படுகிறதானா. அல்லேலூயா. நாளில அநேக வாலிபர்கள் இப்படிதான், எப்படிப்பட்ட வழியெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் மறந்து விட்டு, அது மாத்திரம் இல்லாம அந்த வழியில போகக்கூடிய மனசு அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் தனக்கு சுயமாய் ஒரு வழியை வைத்துக்கொண்டு அந்த வழியில நடக்கிற அநேக வாலிப பிள்ளைகளானா. அல்லேலூயா. இந்த இடத்துல எசேபேலும் இதற்கு சாட்சியா இருக்கிறாளானா. அல்லேலூயா. என்ன சாட்சின்னு பாத்தீங்கன்னா, எப்படியெல்லாம் நடக்க கூடாது என்பதற்கான சாட்சி எசேபேலுடைய சாட்சியானா. அல்லேலூயா. அதற்காகத்தான் எசேபேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக ஒரு சரித்திர பதிவேடாய்
இந்த சரித்திரமான இந்த பரிசுத்த வேதாமத்துல கொடுத்திருக்கிறார். ஆனா ஹல்லேலூயா. நம்ம வாசித்து வாசித்து அது மாத்திரம் இல்லாம நம்முடைய பிள்ளைகளுக்கு வாலிபமாய் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிற ஆட்களா நம்ம காணப்பட வேணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆகாப் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். எப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்தான் பாத்தீங்கன்னா, சமாரியாவில தன்னுடைய தகப்பன் ஒரு 2 தாலந்துக்கு அந்த சமாரியா பட்டணத்தை வாங்கி அதுல ஒரு பெரிய ஒரு பட்டணத்தை உருவாக்கினான். ஹல்லேலூயா. அந்த உம்ரி என்கிற அந்த ராஜா, இதுக்கு முன்பாக அரசாண்ட ராஜா, அவனுடைய தகப்பன், அது மாத்திரம் இல்லாம சமாரியாவை 2 தாலந்துக்கு வாங்கி அதுல ஒரு பெரிய பட்டணத்தை உண்டாக்கினான். ஆனால் இந்த ஆகாப் என்கிற இந்த ராஜா, அவர் இறந்த போது 2வது இவர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அருவருப்பை மூட்ட, அது மாதிரி கோபம் மூட்டக்கூடிய காரியங்கள் அந்த இடத்துல அந்த சமாரியா பட்டணத்திலிருந்து ஆட்சி செய்கிறது மாத்திரமில்லாம விக்கிரக தோப்பை உண்டாக்கினார் என்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஹல்லேலூயா. வேதத்துல எடுத்தவங்க வாசிப்போம். அதே 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் வாசிப்போமே. நடப்பது 1 ராஜாக்கள் 16:31 அதுதான் இருக்குதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆகாப் ரொம்ப பெரிய பெரிய தவறையெல்லாம் செய்தார் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையான அதுதான் கரெக்ட். ஹல்லேலூயா. பாகாலை சேவித்து அதை வணங்கினான் என்பதாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அருவருப்பு கர்த்தருக்கு முன்பாக செய்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறதானா. ஹல்லேலூயா. நாளில நம்ம எப்படியான வாழ்க்கையை வாழ்கிறோம், எந்த வழியில நடக்கிறோம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வழியில நடக்கிறோமா, அது மாத்திரம் இல்லாம கர்த்தருக்கு கோபம் மூட்டக்கூடிய வழியில நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. நாளில இந்த ஆராதனுடைய வழி, அது மாத்திரம் இல்லாம ஆராதனுடைய ஒழுங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 9:30 மணிக்கு ஆராதனை இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக 9:15 அதுக்குள்ள எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வந்தீங்க கை தூக்குங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லாமே. கரெக்டா 9:30 மணிக்கு நான் கரெக்டா வந்தேன் அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களால ஹல்லேலூயா சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாளில இதுலயே கர்த்தரை விட்டு விலகுகிற காரியங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இதுதான் கர்த்தரை கோபம் மூட்டக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய சொந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த சொல்லல, கர்த்தருக்கு வைத்திருக்கிற நேரத்தை நம்ம அவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நாளில அநேக வழிகளை கர்த்தர் நம்மளுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யோவான்ல நம்ம வாசித்தோம். 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இயேசு நானே வழி என்கிற ஒரு வார்த்தை சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வழியில நடந்தா நாளில கர்த்தரை ஆராதிக்க நேரத்துக்கு நம்ம வந்திருப்போம். கர்த்தரை ஆராதித்து நாளில ஆவிக்குள்ளாக நிறைந்து அவருடைய மகிமையின் பிரசனத்தை நம்ம உணர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வாலிபனுடைய வழி பாருங்க, கேடான வழியில நடந்தான், கர்த்தருக்கு அருவருப்பை மூட்டினான், அது மாத்திரம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்பதாக இந்த ஆகாபனுடைய வாழ்க்கை நாளில பெரிய ஒரு வரலாறா இருக்கிறதான. ஹல்லேலூயா. அதே போல நாளில நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா, அது விலையேற பெற்ற நேரமான. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஒரு நாள்ல தான் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்ம ஒருமனப்பட்டு கூடி வருகிறோம். ஹல்லேலூயா. நாளில பாருங்க எவ்வளவு இடம் காலியா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நாளில அநேகருடைய ஆசை துர்ரீச்சை இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகாப்பு தனக்கேற்ற வழியில மாத்திரம் இல்லாம அந்த ஆசை என்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்தபடினால ஏத் பகாலின் அது மாத்திரம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியில போயிட்டு பெண் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டான் என்பதாக வேதம் சொல்லுகிற ஒரு சாட்சியான. ஹல்லேலூயா. நாளில அநேக நாளில தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நடக்கிறவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய வழி உண்மையான வழி. ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கிற வழி. ஹல்லேலூயா. நாளில நாம் யாவருமே சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நாளில காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம அவருக்காய் கொடுத்து, அது மாத்திரம் இல்லாம வர வேண்டிய நேரத்துல கரெக்டா நம்ம வந்துடணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த ஆகாப் தன்னுடைய அருவருப்பை எல்லாம் எசபேலுடைய வார்த்தை நிமித்தமாய் செய்து, அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய சந்ததியே வேரோடு கர்த்தர் பிடுங்கி போட்டுட்டார்.
அந்த ஆகாப்புடைய சந்ததியினுடைய அடி வேறு பிடிங்க போட்டுட்டாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிற ஒரு சாட்சியானா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கோபம் மூட்டக்கூடிய அருவருப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்முடைய வேறு அழிந்து போகும்படியான காரியத்தை நம்மளுக்கு கட்டளையிடுவாரானா. அல்லேலூயா. இதெல்லாம் கட்டளையிடக்கூடாது என்பதாக நாம் நினைத்தோமானால் கர்த்தருக்கு தர வேண்டிய அந்த நேரத்தை, அந்த நல்ல ஒரு மகிமையான அந்த காரியத்தை நாளையில கர்த்தருக்கு கொடுத்து அவர் வழியில நான் நடக்கிற பிள்ளைகளா நாளையில காணப்படணும்னா. அல்லேலூயா. அப்போ நாளையில அநேக வாலிபர்கள் நாளையில இல்ல. ஆனா எதனால இல்லைன்னா, பெற்றோர்கள் அவர்களை சரியா நடத்தல. அல்லேலூயா. பெற்றோர்கள் அவர்களை சரியா நடத்தியிருந்தால் அந்த வசனம் அவர்களை நடத்தி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். ஆனா அல்லேலூயா. நாளில் அநேகருடைய கண்ணீர் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, தன்னுடைய வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைத்து அந்த உள்ளமே மனம் கசந்து இருக்கிறது. ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தெரிவித்த வழி, இயேசு கிறிஸ்து தெரிவித்த வழியில நடக்காமல் தங்களுக்கு ஏற்ற வழியை அவங்க தெரிந்து கொண்டபடினால நாளில் அநேகருடைய வாலிபருடைய வாழ்க்கை நாளில் கேள்விக்குரியதா இருக்குது. ஆனா அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல கேட்டபோது மையிட்டு சிங்காரித்து கொண்டு. அல்லேலூயா. எல்லாரும் கேட்குறீங்களா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொந்த ஊருக்கு போனார். எங்க போனாரு? சொந்த ஊர் எந்த ஊரு? எங்க? நாசரேத்துக்கு போனாரு. அல்லேலூயா. எங்க போனாரா? நாசரேத்துக்கு போய் அங்க இருக்கிற அநேக வியாதிகள் இருந்தாங்க, அநேகர் சுகமில்லாது இருந்தாங்க, அநேகர் படுக்கையில் இருந்தாங்க. ஆனா அல்லேலூயா. எல்லாருக்கும் எப்படியாய் போதிக்கணுமோ அப்படியா தான் போதிச்சார். ஆனா அல்லேலூயா. ஆனா அவங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் அந்த தச்சனுடைய புள்ள தானே. அல்லேலூயா. இவனுடைய சகோதரிகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறாங்களே, இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பரியாசம் பண்ணாங்க. ஆனா அல்லேலூயா. யாரு பரியாசம் பண்ணாங்க? தன் உள்ளத்துல நினைச்சு இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணாங்க. ஆனா அல்லேலூயா. நாளில வசனத்தை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை. ஆனா நான் இந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். ஆனா அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் யாரை கொண்டாவது, நம்முடைய தகப்பன் சொன்னார், கழுதை கொண்டாவது கர்த்தர் பேசுவார் என்பதாக. அல்லேலூயா. இந்த கழுதை கொண்டு இந்த நாளில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் இதுக்கு தகுதி இல்லாத பாத்திரமான நானாம் எங்களுடைய ஆராதனை அந்த இடத்துல இருக்குது. ஆனா அந்த இடத்துல யாரும் இல்லை, கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனாலும் அங்கிருந்து கொண்டு நான் ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன், நம்ம 3 வாரமா மெசேஜ் கொடுக்கவே இல்லையே, நம்ம சும்மா 1 மணி நேரம் மட்டும் சும்மா ஆராதனை நடத்திட்டு ஜெப குறிப்பு நடத்திட்டு அப்படியே முடிச்சிடுறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்குள்ள ஏக்கமா இருந்தது. ஆனா அல்லேலூயா. ஒரு நாள் ஏக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு கடந்து வந்தேன். நம்முடைய போதவர் கூப்பிட்டாரு, நம்முடைய தகப்பன் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருன்னா, எப்பா இங்க கணக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதனோட தான் நான் கடந்து வந்தேன். அப்போ அந்த நினைச்சிட்டே வண்டி ஓட்டுன்னு நினைச்சிட்டே வந்தேன், இசப்பா நான் இன்னும் யாருக்கிட்டையும் நான் எந்த வார்த்தையும் பேசவே இல்லையே, எப்படியா நான் மெசேஜ் கொடுப்பேன், எப்படியா என்னுடைய ஆவியில விருத்தி அடைய போறேன், எப்படியா வார்த்தையில விருத்தி அடைய போகிறேன்னு சொல்லி நினைச்சிட்டே வந்தேன். கர்த்தர் என்னுடைய வேண்டுதலை கேட்டார். ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வாரத்துல உங்களோடு பேசும்படியா கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆனா அல்லேலூயா. இந்த கழுதையாகிய இந்த கழுதை மேல அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். அந்த கழுதை மேல இயேசு கிறிஸ்து ஏறி பவனி வந்தார் என்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையானா அல்லேலூயா. இந்த கழுதையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்ல. அல்லேலூயா. அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஒரு நாள் தெரிந்து கொள்வார். ஆனா அல்லேலூயா. அந்த கழுதைகளும் உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரசங்கிக்கும். ஆனா அல்லேலூயா. இந்நாளில பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைங்க கூட கர்த்தரை எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆனா அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்பதாக தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அதுக்கு போல நாளையில கர்த்தருடைய வழியை மாதம் நம்ம தியானித்து நாளையில செபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல எசேபேலுடைய வழி எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னை தானே சிங்காரிக்கக்கூடிய வழி. அல்லேலூயா. மற்றவனை ஏமாற்றக்கூடிய வழி. ஆனா அல்லேலூயா. வேசித்தனம் பண்ண வைக்கக்கூடிய வழி. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசித்தோம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, யெகூ எஸ்ரேலுக்கு வந்தான் என்பதாக இந்த இடத்துல எசபேல் கேள்விப்படுறா. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த எசபேலுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தன்னுடைய புருஷனாகிய ஆகாப் இறந்து போய்
பல வருஷங்களாகி இந்த எசபேல் எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிழவியா இருக்கிறா. அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கை கிழவியா இருக்குது. ஆனா இந்த அம்மா பண்றது காரியத்தை நான் பார்த்தீங்கன்னா தன்னை தானே சிங்காரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட சிங்காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாசிக்கிறோம், கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு என்பதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய அநேகருடைய வாலிபர்களுடைய வழி இப்படிதான் இருக்குது. ஆனா அல்லேலூயா, மற்றவர்கள் நம்மளை பார்க்கணும், நம்மளை பார்த்து அவங்க இச்சைக்குள்ளா விழணும் என்பதாகத்தான் இன்னைக்கு அநேகருடைய வாலிப பிள்ளைகளுடைய வழியா இருக்குது. ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அவங்களோடு இல்லை, கர்த்தருடைய வழி அவங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் நமக்கு வழியை தெரிவித்திருக்கிறார். ஆனா அல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்லை, அந்த 5 நாளுமே அந்த 6 நாளுமே நம்முடைய வழி எப்படிப்பட்டதா இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனா அல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கணும் என்பதற்காக நாம் நடித்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்கள் பார்க்கணும் என்பதற்காக நம்மை நாமே சிங்காரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். ஆனா அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த இடத்துல ஒரு சம்பவம் கொடுத்திருக்கிறது. ஆனா அல்லேலூயா. ஒரு வாலிபன் நல்ல ஒரு வாலிபன் தான். அவன் கேட்கிறான், இயேசுவே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் எந்த வழியில நம்ம போனோம், அது எனக்கு சொல்லுங்க என்பதாக தன்னை தானே இயேசு கிறிஸ்துவத்துல ஒப்புவிக்கிறான். ஆனா அல்லேலூயா. ஒப்புவித்தான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எப்பா, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை இந்த உலகத்துல, அப்படி சொன்னாரு ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இதையெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணது மாத்திரம் இல்லாம இதை செய்யணும் என்பதாக அவனுக்கு போதித்தார். ஆனா அல்லேலூயா. அவன் சொன்னான், நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வழியில நடந்து வரேன். அல்லேலூயா. எந்த வழியில? வேதத்துல என்னென்ன வழி சொல்லி இருக்கிறதோ அந்த வழியில நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னான். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, எப்பா, இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறை? ஒரு குறை இருக்குதுப்பா, அதை நீ நிவர்த்தி செய்யி, நித்திய ஜீவனை அந்த வழியை நீ அடைஞ்சிடலாம். அல்லேலூயா. அவன் செய்தானா? ஏன் செய்யலைன்னா, அவனுடைய இருதயம் இந்த உலகத்தின் மேல சாய்ந்திருந்தபடினால, ஐஸ்வர்யத்தின் மேல சாய்ந்திருந்தபடினால, அவனுடைய வழி ஐஸ்வர்யம் மாத்திரமே இருந்தபடினால நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழியே அவன் சுதந்திரிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் நல்ல வழியில நடக்க கர்த்தர் நாளில நம்ம நடத்துகிறாரோ அந்த வழியில நடக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு குடும்பமாய் நாளில காணப்படணும். அல்லேலூயா. நல்ல ஒரு பெற்றோர்களாய் நாளில காணப்படணும். அல்லேலூயா. ஆனால் இந்த எசபேலுடைய ஆவி நம்முடைய பிள்ளைகளை அணுகவே கூடாது. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த எசபேலின் ஆவியை பெற்றிருக்கிறார்களோ நம்ம ஆவியை பகுத்தறியக்கூடிய வரத்தை கேட்டு நம்ம வாங்கிக்கணும். அவங்க ஆவி எப்படிப்பட்டது நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த எசபேலின் ஆவி யெகூ, அந்த இடத்துல ஆகாப் இறந்து போயிட்டான், யெகூ இஸ்ரவேலின் மேல ராஜாவா மாறிட்டான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனை வஞ்சிப்பதற்காக தன்னை தானே சிங்காரித்து கொண்டு கண்களுக்கு மையிட்டு, இந்த இடத்துல வாசிக்கிறோம், வாசிக்கலாம், அத வந்தான், கேட்டபோது மையிட்டு சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாள். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தேவையா? அல்லேலூயா. அதே போல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதாகத்தான் இந்த சரித்திரம், இந்த எசபேலுடைய சரித்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கடைசியில 36 வசனத்துல அவர்கள் திரும்பி அறிவித்தார்கள். அப்போது அவன், இது கர்த்தர் திஸ்பீனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்பதாக இந்த இடத்துல எலியா இந்த இடத்துல எசபேலை பார்த்து ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அந்த இடத்துல அறிவித்தார். ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் எசபேலுடைய வழி எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேசித்தனத்தையும், அது மாத்திரம் இல்லாம அந்த ஆவி அநேகரை கெடுக்கக்கூடியதா இருந்தது. ஆனா அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம ஆகாபையே கெடுத்து ஆகாபுடைய சந்ததியை முற்றிலுமா அழித்து போட்ட வழி. ஆனா அல்லேலூயா. அந்த எசபேலுடைய வழியை நாளில நம்ம பின்பற்றக்கூடாது. பின்பற்றினால் அநேகர் நாளில அழிந்து போகிற நிலைமை தான் ஏற்படும். ஆனா அல்லேலூயா. ஏனென்றால் சங்கீதத்துல 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல வாசித்தோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லேலூயா.
துன்மார்க்கமாய் நடந்த எசபேலுடைய ஆவி, எசபேலுடைய கிரியையில், அது மாத்திரம் இல்லாம அநேகரை துன்மார்க்கமான வழியில நடக்க செய்த எசபேலின் கிரியைகள். ஆனா அல்லேலூயா, பாகாலை வணங்க செய்தால், அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டால், எலியாவுக்கு விரோதமாய் எழும்பினாள். ஆனா அல்லேலூயா, ஆனாலும் தேவன் எலியாவோடு இருந்து செய்த காரியம் பயங்கரமானது. ஆனா அல்லேலூயா, யாரெல்லாம் கர்த்தருடைய வழியில நடந்தார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் எசபேல் கொண்டு போட்டாள். ஆனா அல்லேலூயா, ஆனாலும் அநேக இடுக்கண்களும் அநேக நெருக்கங்களும் நம்ம சூழ்ந்து நிற்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து செய்த காரியம், கர்த்தர் பயங்கரமான காரியங்கள் நம்ம மத்தியில் செய்வாராக. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம் 25 வசனத்துல அந்த இடத்துல வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:25. பார்வைக்கு விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளில் அநேக நாளில் நம்மளை நாமளே விற்று போடுகிற காரியமா இருக்குது. ஆனா அல்லேலூயா, கர்த்தர் வழியை தெரிவித்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய வழியை நம் யாவருக்கும் அறிவித்திருக்கிறார். ஆனா அந்த வழியில் நடத்துகிறார். ஆனாலும் நம்மளை நாமளே விற்று போடுகிறோம் ஒரு சில நேரத்துல. அல்லேலூயா. ஒரு சில நெருக்கங்கள் இந்த எசபேல் ஆவி மூலமாய் நமக்கு வருகிறது. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் வருகிறது, அநேக வாலிபர்களுக்கு நேராய் வருகிறது, அநேக வாலிப பெண்களுக்கு நேராய் வருகிறது. ஆனா அல்லேலூயா, அது எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நாளில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வழியை நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறார். ஆனா அல்லேலூயா, ஆனாலும் அதுல விழுந்து போகக்கூடிய காரியம், அதிலே விற்று போகக்கூடிய காரியம் நாளில் அநேகருடைய தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறது. ஆனா அல்லேலூயா, ஏனென்றால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆகாபை விற்று போட்டான் எசபேலுக்காக இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனா அல்லேலூயா, ஆகாப் விற்று போட்டபடினால ஆகாப்புடைய வாழ்க்கையே இல்லாமல் அழிச்சு போட்ட வழி எசபேலுடைய வழி. ஆனா அல்லேலூயா, அந்த வழியில நடக்காதபடி கர்த்தர் நாளில் நம்மளை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. அடுத்தது இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியேல் 8 அதிகாரம் 4 வசனத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. எசேக்கியேல் 8 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்தவங்க வாசிப்போம். அல்லேலூயா. எசேக்கியேல் 8 அதிகாரம் 4 வசனம். அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? கொண்டு போனார், அப்பொழுது தோரத்தை கண்டேன். துவாரமிட்ட போது இருந்தது பார்த்து அருவருப்புகளை உள்ளே போய் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனா அல்லேலூயா, எப்படியான வழிகள் இந்த இடத்துல வாசிக்கிறோம்? விக்கிரகத்தை நமஸ்கரிக்கக்கூடிய வழிகள். அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல வாசிக்கிறோம், சுவரிலே சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்கிற அந்த அருவருப்புகள், கொடிய அருவருப்புகள் நிறைந்த அந்த ஒரு சித்திரங்கள். அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல வாசிக்கிறோம், அநேக பெண்கள் தேவனுடைய வாசல் அண்டையிலே அமர்ந்து கொண்டு, இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஸ்திரீகள் அமர்ந்து கொண்டு 14 வசனத்துல, என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடைகளை கொண்டு போனார். இதோ அங்கே தமுசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன அருவருப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை கோபம் மூட்டக்கூடிய அருவருப்புகள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லேலூயா, எங்கன்னு பாத்தீங்கன்னா சபை நடுவே என்பதாக இந்த இடத்துல இந்த சரித்திரம் அநேக உண்மையின் சாட்சியை வெளிப்படுத்துகிறது. ஆனா அல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்துல அநேக அருவருப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும்
இருந்தாலும் கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு அந்த ஜனங்களை நல்வழியில நடத்தும்படியாக நல்ல வழியை அவங்களுக்கு அறிவிக்கும்படியாக எசேக்கியேலை பயன்படுத்தினார் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. இப்படியெல்லாம் என்னுடைய ஜனங்கள் செய்கிறார்களே, அவருடைய வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்களே என்பதாக தேவன் துயரப்படுகிற ஒரு காரியமான. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஒரு மகிமையான ஒரு குடும்பம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு துணையாய் நின்றார். அது மாத்திரம் இல்லாம அந்த குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்தபடினால அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ வாழ்க்கை எப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பட்டியல் போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வீட்டுல அநேக சித்திரங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல 4ஆம் வசனத்துல வாசித்தோம், பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமை விளங்காதபடி கர்த்தருக்கு அருவருப்பு உண்டாக்கக்கூடிய காரியங்கள், அருவருப்பை உண்டாக்கக்கூடிய வழிகள் நாளில சபையில நடுவில் இருக்கிறது, நம்ம வீட்டு நடுவில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் நாளில காணப்படுகிறதானா. அல்லேலூயா. அதுதான் இந்த சரித்திரம் வெளிப்படுத்துகிறதானா. அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் என்பதாக இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அப்போது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன், இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன், நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்தது என்பதாக தேவன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகார வாசல்ல, வடக்கு வாசலில் அந்த இடத்துல ஒரு அருவருப்பான ஒரு விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாளில அநேகருடைய உள்ளத்துல அநேக விக்கிரங்கள் நாளில குடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நாளில ஒரே ஒரு வார்த்தை வைக்கிறார், விக்கிரகம் நிறைந்த உடைய வழியை விட்டு விலகுங்கள் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. விக்கிரகம் என்றால் என்ன? ஆசைதான் நம்முடைய விக்கிரகமா இருக்கிறதானா. அல்லேலூயா. அநேக ஆசைகள், அநேக ஏக்கங்கள், அது மாத்திரம் இல்லாம நான் இப்படியாய் வாழணும் நான் நினைச்சேன், இப்படியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாமளே கெடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுவே ஒரு விக்கிரகமான ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நாளில் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அந்த விக்கிரகத்தை அருவருக்கத்தக்க காரியங்கள் நாளில நமக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா. அந்த விக்கிரகத்தை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் நாளில காணப்படணும். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நேர்மறையான ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமான்கள் வழியிலே நடக்கிற பிள்ளைகளா நாளில காணப்படணும். அல்லேலூயா. இந்த இடத்துல 2வது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்துல, என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார், அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. நாளில கர்த்தருடைய வழியில நடக்காத தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படிப்பட்ட அருவருப்புகள் நிறைந்த வாழ்க்கை என்பதாக. அல்லேலூயா. அது எல்லாம் விட்டு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் நாளில் நமக்கு தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் துன்மார்க்கமாய் நடந்தால் நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியாது. அல்லேலூயா. அவனுடைய இந்த இடத்துல ஒரு வாலிபனுடைய வழியை நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட வழின்னு பார்த்தீங்கன்னா, நித்தியத்துக்கு போகும்படியான வழியை கேட்டு துன்மார்க்கமான வழியில அவன் சென்றார் என்பதாக இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய சரித்திரத்தை. அல்லேலூயா. அவனுடைய வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உருக்கமான வார்த்தை தான் அவன் கேட்டான். ஆனாலும் அந்த வழியில நடக்க, அந்த வார்த்தையின்படி செய்ய, அந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த இடத்துல வாசிக்கிறோம், கொடிய அருவருப்புகள் இருந்த உலகத்தையே வாஞ்சித்தபடினால நித்தியத்துக்கு போக முடியாத வழியை இழந்து போனான் என்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதானா. அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நம்ம நாளில கடந்து சொல்லுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை 13ஆம் வசனத்துல இந்த இடத்துல வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. இந்த இடத்துல அநேகருடைய வழிகள் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா,
கேட்டுக்கு போகக்கூடிய வழிகளாக தான் இருக்குது. ஆனா அல்லேலூயா, இந்த ஆகாபை போல, இந்த எசேபேலை போல, அது மாத்திரமில்ல அந்த வாலிபனை போல இந்த இடத்துல கேட்டுக்கு போகக்கூடிய வழிகள் தான் அநேகருடைய வாழ்க்கையில் நாளில் இருக்கிறது. ஆனா அல்லேலூயா, இது எல்லாம் மாற்றி போட இடுக்கமான வாசல் வழியாய்